நம்ம இலக்கியம் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதான்னு கேட்டார் இல்லையா? நான் பெருமையோடு சொல்லுகிறேன், இந்தியாவில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட புதினங்களில் 32 மொழிகளில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புதினம் ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் என்ற புத்தகம்தான் ராமச்சந்திரன். அதுக்கு பிறகுதான் பிரேம்சந்த் வருகிறார். அவருடைய கோதான் என்பது அதற்கு அடுத்தபடியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன விளையாட்டா உங்களுக்கு? உலக அளவில் எங்க படைப்புகள் இல்லையா? நான் ஒரு பட்டியலே தரலாம் ஐயா, இது நான் தருகிற பட்டியல் அல்ல. உலகத்தினுடைய மிகச்சிறந்த 100 புதினங்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டதில் ஜெயகாந்தனும் இருக்கிறான், சண்முக சுந்தரத்தினுடைய நாகம்மாளும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. என்ன விளையாட்டு? முன்னால் எல்லாம் வசதி படைத்தவர்களை பற்றி தாங்க எழுதினாங்க. இன்றைய படைப்பாளி யாரை பற்றி எழுதுகிறான் தெரியுமா? கோவேறு கழுதைகள் என்று ஒரு புதினம், சலவை தொழிலாளர்களிலும் ஒதுக்கப்பட்ட இனம், அவர்களை பற்றி எழுதியிருக்கக்கூடிய ஒரு நாவல் ராமச்சந்திரன். மீனவர்களை பற்றி எழுதுகிறான், கொற்கை ஆலிசூழ் உலகு ஜேடி குரூஸ் என்று எழுதுகிறாரே, கண்ணுக்கு தெரியல? இதுவரை எழுதப்படாத மக்களை பற்றி கூகை என்று ஒரு புதினம் தந்தான் சோ தர்மன். நான் எத்தனை உங்களுக்கு சொல்லணும்? இன்னைக்குள்ள எழுத்து எப்படி இருக்கு தெரியுமா? ஒண்ணுதாங்க. இந்த டிவியை பற்றி அதிகம் சொன்னாங்க. நான் வருத்தத்தோட தான் இந்த கவிதையை சொல்லுகிறேன். என்னுடைய இளைஞர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள்? ராஜா அசோகமித்திரன் என்று சொன்னீங்களே, இதை எழுதினவன் ஒரு இளைஞன்க. எல்லோருக்கும் இன்பம் தரும் ஒரு பறத்தை எங்கள் வீட்டிலும் இருக்கிறாள். காலையில் தாத்தாவுக்கு அருள்வாக்கு, அப்பாவுக்கு அப்பப்போது செய்திகளும் வேறையும், மாலையில் என்னை போன்றோருக்கு எத்தனையோ ஆட்டங்கள் பாட்டங்கள், எல்லோருக்கும் இன்பம் தரும் ஒரு வேசி எங்கள் வீட்டிலும் இருக்கிறாள். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதை விட எப்படியா விமர்சிப்பான்? நடுவர் அவர்களே, புதுமைகளை சொல்வதற்கு தமிழால் முடியும். புதுமைப்பித்தன் எழுதினார், கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே, இதுதான் ஐயா பொன்னகரம். இதுவரை உள்ள அந்த பழமையை ஒற்றை வரியில் உடைத்து எறிவதற்கு தமிழை ஆள முடிந்திருக்கிறது ஒரு எழுத்தாளனுக்கு. ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம் படித்திருக்கிறீர்களா? கற்பு என்றால் என்னவென்று காலங்காலமாக சொன்னதை உடைத்தெறிந்து, ஒரு பெண்ணினுடைய மேனி அவள் அறியாமல் கலங்கப்படுமானால் அதுவல்ல கற்பிழப்பு, மனதால் இழக்கப்பட்டால் தான் அது இழப்பு என்று சொன்னானே, அந்த அக்னி பிரவேசம் தமிழில் வந்தது. ஜெயகாந்தன் மட்டும் இல்லையா, அருமையான ஒரு நகைச்சுவை அரசியல் எழுத்துக்கு ஒரு கண்ணதாசன் அவர் எழுதினார், ஜனநாயகம் என்பது ஒரு அற்புதமான ஆட்சி முறை, ஆனால் அதில் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் ஜனங்களுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லாததுதான். இதை விட ஜனநாயகத்தை ஒருவர் கேலி செய்ய முடியுமா ஐயா? இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பற்றி எழுதின இந்த இளைஞனுக்கு 23 வயசு ஐயா. கடலுக்கு போன மீனவர்கள் என்ன ஆகிறார்கள் என்று தெரியாதல்லவா? ஒரு இளைஞன் எழுதினான், இறை தேடினானா இறை ஆனானா விடை தெரியாமல் மீனவன். இல்லையா? இந்த தமிழ் வாழும் தம்பி. மாற்றி சிந்திக்கிறான் ஐயா. அசுத்தம் சோறு போடும் துப்புரவு தொழிலாளிக்கு சிந்திக்கிறானா இல்லையா? ஒரு இளைஞன் எழுதுகிறான் ஐயா, இன்றைக்கு நதிகள் எல்லாம் களவாடப்படுகின்றன இல்லையா? இதை பார்த்து கொதித்து போன ஒரு இளைஞன் எழுதினான், மணல் ஏற்றி செல்லும் லாரியில் இருந்து சிந்துகிறது நதியின் கண்ணீர். நான் பெருமையோட சொல்லுகிறேன், இதை எழுதியவர் யார் தெரியுமா? எல்லா தொழிலும் உயர்ந்த தொழில், உத்தமமான தொழில், யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம் என்றவன் பாரதி அல்லவா? இந்த கவிதையை எழுதியவர் ஒரு முடிவெட்டுகிற உத்தமமான தொழிலை செய்கிற ஒரு தொழிலாளி எழுதிய கவிதை தான். மணல் ஏற்றி செல்லும் லாரியிலிருந்து சிந்துகிறது நதியின் கண்ணீர் என்று எழுதினால் எங்கள் தமிழ் எந்த காலத்திலும் வாழும். நீங்க பெண்களை பத்தி 1000 பேசுறீங்களே நடுவர் அவர்களே, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இந்தியர்களை பற்றி ஒண்ணு சொன்னாங்க. நாம யார் தெரியுமா? ஓட்டு போட்டே உரிமைகளை இழப்பவன் இந்தியன். சரியா சொல்லியிருக்கிறானா இல்லையா? விவசாயியை பற்றி சொன்னாயா, அடியுரம் இட்டு அடியில் போனான், மேலுரம் இட்டு மேலுலகம் போனான் இந்திய விவசாயி. இதை எங்க போய் பேசணும் தெரியுமா? நாடாளுமன்றத்தில் இதை சொல்லணுங்க. இன்னொருவன் சொன்னான், இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கங்கள் இல்லையா? அன்றைக்கு கவிதை சொன்னாருங்க, இன்னைக்கு அவன் சொல்லுகிறான் ஐயா. இன்னொரு இளைஞன்க, தம்பி நீங்க சாதாரணமா சொன்னீங்களே மொழிபெயர்ப்பு நூல்கள் இல்லையா என்று.
நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையாள சகோதரர்களோட பழகிறவன் ஐயா. நான் அவர் பெயர் சொல்ல விரும்பல. ஒரு மிகப்பெரிய ஒரு பொது உடைமை கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒருவர் சொன்னார். அவருக்கு மலையாளமும் தெரியும், தமிழும் தெரியும். அவர் சொன்ன வார்த்தை, நான் காரல் மார்க்சினுடைய மூலதனத்தை ஆங்கிலத்தில் படித்தேன், ஓரளவு புரிந்து கொண்டேன், எங்கள் மலையாளத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை படித்து நான் தெரிந்து கொண்டதை விட தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட மூலதனத்தை படித்த பிறகுதான் நான் முழுமையாக மார்க்ஸை புரிந்து கொண்டேன். அப்போ நாங்கள் மொழிபெயர்க்கலையா? இன்றைக்கு ஒரு இளைஞன் எழுதினான், உலகத்தில் தோன்றிய முதல் மனிதன் ஆதாம் அல்ல, கார்ல் மார்க்ஸ். இது ஒரு இளைஞன் எழுதிய கவிதை என்பதை தயவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? நம்ம வயல்கள் என்ன ஆயிற்று? வயல்கள் நகர்கள், நடவாள் சித்தாள், மாற்றமில்லா வாழ்க்கை. இன்றைய கண்ணீரை பதிவு செய்வதற்கும் எங்கள் இளைஞனுக்கு தெரிகிறது. நடுவர் அவர்களே, அதனால் நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. எங்கள் தமிழ் நகரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய சில குறைகள் இருக்கலாம், ஆனால் மறந்து விடாதீர்கள், தமிழ்நாடு என்பது இன்னும் 80 விழுக்காடு கிராமங்களில் தான் இருக்கிறது. என் கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பாட்டிக்கோ அல்லது எனது சகோதரனுக்கோ ஓகே என்பதும் தெரியாது, ஹாப்பி பொங்கல் என்பதும் தெரியாது. எங்களுக்கு இன்றும் பொங்கல் சாதாரணமாகத்தான் விடுகிறது. பானை பொங்குகிற போது பொங்கலோ பொங்கல் என்றுதான் என்னுடைய முனிசாமியும் கருப்பசாமியும் ராக்கம்மாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வாழுகிற உலகம் வேறாக இருக்கலாம். தமிழ் ஒரு நாளும் தளராது, அது எல்லா துறைகளிலும் எழுந்து நிற்கும். நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஏனென்றால் ஒரு மகாகவியினுடைய வாக்கு என்றும் பொய்க்காது. பொய்க்குமானால் அவன் மகாகவி அல்ல. பாரதி மகாகவி என்பதை நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா? நம் மகாகவி சொன்னார், வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வளர்மொழி வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்றான். நடுவர் அவர்களே, பாரதி மகாகவி என்பது உண்மையானால், அவன் வார்த்தைகள் சத்தியம் என்பதை நீங்கள் அங்கீகரிப்பீர்களானால், தமிழ் ஒரு நாளும் தளராது, அது மெல்ல மெல்ல என்ன விரைவாகவே வளரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.